ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த பொங்கலை ஒட்டி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதாவது டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் அல்லது க்ரோத் ஸ்டாக்ஸ். இதை நான் டிசைட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறையா பேர்த்துக்கு வந்து இந்த டிவிடெண்ட் ஸ்டாக்னாலே ஒரு மைண்டில் வந்து ஒரு தப்பான எண்ணம் இருக்குது. அதாவது டிவிடெண்ட்றது வந்து நமக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக கிடைக்கிற பணம், கம்பெனிக்காரன் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறான்னு நினைக்கிறோம். ஸோ அது அப்படி கிடையாது. கம்பெனி வந்து அவனோட ப்ராஃபிட் அவன் ஏர்னிங் பண்ணதுக்கப்புறமா ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் அவனோட ப்ராஃபிட்டை வந்து நம்மக்கிட்ட டிவிடெண்ட்டாக ஷேர் பண்ணுவான். ஃபார் எக்ஸாம்பிள், கம்பெனியோட ஷேர் 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அவனோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதாவது 105 ரூபான்னு போகும். அப்போ என்ன பண்ணுவான்னா, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து 5 ரூபான்னு ஒரு செட் பண்ணுவான். அந்த 5 ரூபாய் என்ன பண்ணுவான்னா, 4 ரூபாய் வந்து டிவிடெண்டாக கொடுப்பான், 1 ரூபாய் வந்து அவனோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குன்னு சொல்லி வச்சுப்பான். ஸோ இந்த உங்களுக்கு கிடைக்கிற இந்த 4 ரூபா வந்து ஃப்ரீ மணி கிடையாது. உங்களோட பணத்தை வச்சு யூஸ் பண்ணி கம்பெனி வந்து அவன் கம்பெனியை க்ரோ பண்ணால் அதில் வந்து ப்ராஃபிட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த கொடுக்குறவங்களுக்கு எக்ஸ் டிவிடெண்ட் டேட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கொடுக்குற அன்னைக்கு அது 105 ரூபாயிலேருந்து திரும்ப அது 100 ரூபாயாக மாறிடும். உங்கள் ப்ரைஸ் வந்து திரும்ப குறைஞ்சிரும். ஸோ இந்த ப்ரைஸ் குறையுதுன்றதுனால ஸ்டாக் குறையுதுன்னு இல்லை, உங்களோட ப்ராஃபிட்டை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறான், அதனால அது குறையுது. அது திரும்பவும் என்ன ஆகும்னா, அடுத்த நெக்ஸ்ட் குவார்ட்டர் வரைக்கும் கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா ஷேர் திரும்ப மேலே போகும், மக்கள் நிறையா ஷேரை வாங்குவாங்க, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இன்கேஸ் கம்பெனியில் ஏதாவது பிரச்சனைன்னா ஷேர் விலை கீழே போகும். ஸோ உங்களோட கேபிட்டலே கூட லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் டிவிடெண்ட் ஸ்டாக்கும் வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு போய் சூஸ் பண்ண முடியாது. பட் டிவிடெண்ட் ஸ்டாக் பிக் பண்ணுறதுக்கும் அது மெத்தட் இருக்குது. ஸோ டிவிடெண்ட் ஸ்டாக்கில் வந்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் சாய்ஸ் இருக்குது. அதாவது என்னென்னா, வர்ற டிவிடெண்ட்டை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறது. ஸோ உங்களுக்கு வர்ற ஸ்டாக்கை வச்சுட்டு வர்ற டிவிடெண்ட் வச்சுட்டு நீங்கள் ரெண்டு விஷயம் பண்ணலாம். ஒன்று வந்து வர்ற டிவிடெண்ட்டை அதே ஸ்டாக்கில் நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம், அல்லது உங்களோட பர்சனல் செலவுகளை பார்க்கலாம், அல்லது இன்னொரு கம்பெனி உங்களுக்கு ஒரு க்ரோத் கம்பெனின்னு தெரிஞ்சதுன்னா அந்த க்ரோத் கம்பெனியை போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து இது வந்து உங்கள் கையில் இருக்குது. வெதர் இந்த ஸ்டாக் வந்து அதாவது இந்த டிவிடெண்ட்டை வந்து என்ன பண்ணணும். இதே இது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ சில கம்பெனி வந்து உங்களுக்கு டிவிடெண்ட்டை தராமல் அவங்களே ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, டிவிடெண்ட்டுக்கு பதிலாக நாங்கள் கம்பெனிலே இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் வளர்கிறதுக்கு, உங்களோட போர்ட்ஃபோலியோ வளர்கிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ டோன்ட் ஒரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு சினாரியோ. ஸோ அது மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கும். ஒன்று வந்து க்ரோத் கம்பெனி, ஒன்று வந்து டிவிடெண்ட் கம்பெனி. நம்ம வந்து இந்த டிவிடெண்ட் கம்பெனி வச்சு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ டிவிடெண்ட் கம்பெனி என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு பேசிவ் இன்கம்க்கான ஒரு சோர்ஸாக இருக்கும். க்ரோத் கம்பெனியை பார்த்தீங்கன்னா, இந்த க்ரோத் கம்பெனியில் வந்து உங்களுக்கு பணம் வந்து லாக் ஆகிடும். ஓகே, பணம் உங்களுக்கு நல்ல காலம் இருந்தால், கம்பெனி நல்லா பண்ணுறாங்களா இருந்தால் உங்களோட பணம் வளரும். இன்கேஸ் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கும், உங்களுக்கு டிவிடெண்டே கொடுத்துருக்க மாட்டான், திடீர்னு அடி வாங்கி கீழே விழுந்திருக்கும். இப்போ என்னாச்சு, உங்களுக்கு பணமும் போச்சு, முதலும் போச்சு, உங்களுக்கு டிவிடெண்ட்டும் வரல. ஸோ எக்ஸாம்பிள்லாம் எஸ் பேங்க்லாம் எடுத்துன்னு வச்சுக்கலாம், எங்கே போச்சு. ஆனால் என்னாச்சு, அந்த மாதிரி நிலைமையெல்லாம் இருக்குது. சில கம்பெனி வந்து டிவிடெண்ட்டும் கொடுப்பான், கம்பெனியும் க்ரோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஃபோசிஸ் எடுத்துக்கோங்க, ஹெச்சிஎல் எடுத்துக்கோங்க, ஐடிசி எடுத்துக்கோங்க, பிஎஃப்சி, ஆர்இசி. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாக்கும் விலையும் கூடியிருக்கு, உங்களுக்கு ரெகுலர் இன்கமும் வந்திருக்கு. நீங்கள் போய் பிஎஃப்சிலாம் போய் பார்த்தீங்கன்னா, பிஎஃப்சியோ ஆர்இசி லிமிட்டோட போய் பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் எங்கே கீழே போய் இப்போ எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். பல மடங்கு க்ரோத்தாக இருக்குது. நீங்கள் அந்த டிவிடெண்ட்டை வாங்கி இந்த ரீஇன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு அது பல மடங்கு மேலே போயிருக்கும். இதே இது லாஸ்ட் 2-3 இயர்ஸாக பாருங்கள். இந்த க்ரோத் ஸ்டாக்னு சொல்லி நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்களே, ஹெச்டிஎஃப்சி, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், பாஸ்ட் 3-4 இயர்ஸாக அது அங்கனே தான் இருக்குது. உங்கள் பணம் வந்து லாக் ஆகி கிடக்குது. நீங்கள் லாஸ்ட் 2-3 இயர்ஸாக ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட பர்சன்டேஜ் க்ரோத்தை சிஏஜிஆரை பாருங்கள், ரொம்ப மோசமாக இருக்கும். பட் அதனால் ஹெச்யூஎல் ஹெச்டிஎஃப்சி நான் மோசமான ஸ்டாக்குன்னு சொல்லலை. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து உங்களை மைண்ட்ஃபுல்லாக நீங்கள் திங்க் பண்ணி எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிக்கணும். ஸோ அடுத்து என்னென்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து எப்போயுமே ஒரே மாதிரி போக போகிறதில்ல. மேலே போகும், கீழே போகும். சில சமயம் பயங்கர வாலட்டிலாக இருக்கும், சில சமயம் சைட்வேஸில் இருக்கும், எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் தராது. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து க்ரோத் ஸ்டாக்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது பயங்கரமான வயலண்ட் மூவ் கூட கொடுத்துருக்கும். ஆனால் உங்களால் எப்போ வந்து அந்த ஸ்டாக்கை விட்டு வெளியே வரனே தெரியாது. இப்போ நீங்கள் விற்றுட்டு சரி
எனக்கு டிவிடெண்ட்டை விட எனக்கு இந்த க்ரோத் ஸ்டாக் தான் ரொம்ப பெருசு, இதில் தான் எனக்கு நல்லா க்ரோத் இருக்குது, ப்ரைஸ் நிறையா போகுது அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். ஆனால் எப்போ வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறது, எப்போ அதோட அந்த லாபத்தை வந்து நீங்கள் வந்து ருசி பார்க்குறதுன்னு உங்களால் டிஃபைனே பண்ண முடியாது. ஏன்னா உங்கள் மைண்டில் வந்து பல விஷயங்கள் ஓடும். இன்கேஸ் அதை விற்றுட்டு நான் வெளியே வந்தேன்னா திரும்ப இம்மீடியட்லி திரும்ப மேலே போயிடுச்சுன்னா என்ன ஆகிறது? ஸோ இதெல்லாம் ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இது ஹியூமன் டெண்டன்சி, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் பயந்துக்கிட்டு அதை விற்கவும் மாட்டீங்க, அது விலை குறைஞ்சாலும் கூட திரும்ப மேலே ஏறுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க, ரைட்? ஸோ இது ஒரு சினாரியோ. இந்த ரிஸ்க் அவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ரிஸ்க் எடுக்க பயப்படுறவங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிவிடெண்ட் வர ஸ்டாக்கை பார்த்து அவங்க பாட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ இது மாதிரி 2 செக்டர் 2 பேர் டைப் ஆஃப் மைண்ட் செட் நமக்கு இருக்கும். இப்போ எங்கே யூத்தாக இருப்பான், அவனுக்கு வந்து இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து அந்த க்ரோத் ஸ்டாக்கை மேலேயும் சரி போனாலும் சரி கீழே வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நான் அந்த க்ரோத் ஸ்டாக்லேயே இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு அதுவே நல்லது, லாங் டேர்மில் எனக்கு வந்து நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் மைண்ட் செட் இருந்ததுன்னா, ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த க்ரோத் ஸ்டாக்கை போகலாம். இல்லை இந்த ரிஸ்க் அவர்சன், அதாவது ரிஸ்க் எடுக்க பயப்படுறது, அதாவது நான் ஒரு ரிஸ்க் அவர்சன் ஒரு ஷார்ட் கூட போட்டிருப்பேன். அதாவது உங்களுக்கு வந்து 100 ரூபா கிடைக்கிற சந்தோஷத்தை விட நீங்கள் 50 ரூபாய் இழக்கிறதுல வந்து உங்களோட மனநிலைமை வந்து ரொம்ப மோசமாகிடும், ரொம்ப பாதிக்கப்படும். உங்களோட சந்தோஷத்தை விட இந்த பாதிப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்கனால இந்த க்ரோத் ஸ்டாக்குன்னு சொல்லி நினச்சி நீங்கள் பணத்தை பூரா போட்டு அது கீழே விழுந்துச்சுன்னா உங்களால் தாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ பேலன்ஸாக வைங்க. கொஞ்சம் பணத்தை வந்து க்ரோத்தில் போடுங்க, கொஞ்சம் பணத்தை வந்து டிவிடெண்ட் ஸ்டாக்கில் போடுங்க. நான் கம்ப்ளீட்டாக எல்லாமே ஒரே சைடில் போடுங்கன்னு சொல்லலை. நீங்கள் கரெக்டாக பார்த்து, ஏன்னா டிவிடெண்ட் ஸ்டாக்கும் வந்து நீங்கள் பிக் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதாவது எல்லாருமே டிவிடெண்ட் தரான்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா ஸ்டாக்லையும் போய் உள்ளே விழக்கூடாது. எக்ஸாம்பிள்னா நான் இப்போ வேதாந்தாலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எக்கச்சக்கமாக அவங்களுக்கு டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பான். ஆனால் கம்பெனி பயங்கரமான டெட்டில் இருக்குது, பயங்கர மோசமான நிலமையில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிவிடெண்ட் ஸ்டாக்கையும் பிக் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் பிக் பண்ணணும். ஸோ அதுக்கான மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரேன் நான். ஸோ இப்போ நம்ம டிவிடெண்டை பற்றி பார்த்தோம். ஸோ நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறது ப்ளஸ் க்ரோத் ஸ்டாக், இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம், வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் நான் வந்து இது யூஸ் பண்ணியிருக்கேன், எப்படி வந்து ஸ்க்ரீனர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து டிக்கர் டேப். ஸ்க்ரீனர் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஃபண்டமெண்டல்ஸ்க்காக யூஸ் பண்ணுவேன். ஸ்க்ரீனருக்காக நான் பேசிக்கலாக ஈஸியாக ஃபில்டர் யூஸ் பண்ணுறது டிக்கர் டேப் தான். ஸோ நான் டிக்கர் டேப்பில் ஃபில்டர் அப்ளை பண்ண போகிறேன் இப்போ நான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த ஸ்டாக்கை வந்து 5 வருஷமாக இது என்ன எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு நான் பார்க்கணும். 5 இயர், ஸோ ஹிஸ்டாரிக்கல் ரெவன்யூ க்ரோத் 5 இயர், எனக்கு CAGR பார்க்கணும் நான். ஓகே, அதுவும் முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் மார்ஜின், கம்பெனி எப்படி ரெவன்யூ கொண்டு வருது, எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுது ஒவ்வொரு வருஷமும், லாஸ்ட் 5 இயரோட ஆவரேஜ், ரீசெண்ட் ஒன். ஓகேங்களா. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா டிவிடெண்ட், லாஸ்ட் 3 இயர்ஸாக ஹிஸ்டாரிக்கலாக எவ்வளோ க்ரோத், அந்த டிவிடெண்ட் ஈல்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷம் வந்து 3 ரூபாயாக இருக்கும், அடுத்த வருஷம் 3 ரூபாயாக இருக்கும், அடுத்த வருஷம் 4 ரூபாயாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அந்த டிவிடெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்க்கணும், அதுக்கு தான் அது. ப்ளஸ் டிவிடெண்ட் ஈல்டு எவ்வளோன்னு பார்ப்போம் நம்ம. அடுத்து டிவிடெண்ட் பர் ஷேர் பார்ப்போம். ஓகேங்களா. அடுத்து இன்னொன்று வந்து ஃபேஸ் வேல்யூ, நான் அதுவும் ஒன்று கொஞ்சம் அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஃபில்டர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஃபில்டரையும் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். இப்போ மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அட்லீஸ்ட் கம்பெனி வந்து 10,000 crore கம்பெனியாக இருக்கணும், ரொம்ப சின்ன கம்பெனி எனக்கு வேணாம். அடுத்து 5 இயராக எனக்கு ரெவன்யூ க்ரோத் அட்லீஸ்ட் 10% கம்பெனி க்ரோ ஆகணும். CAGR ஆவரேஜாக எனக்கு வந்து 10% க்ரோ ஆகிருந்துருக்கணும். நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் அட்லீஸ்ட் 10%. நான் எல்லாத்தையும் 10% போடுறேன். அட்லீஸ்ட் 10% க்ரோத் இருக்கணும் கம்பெனிகளில். அடுத்து டிவிடெண்ட் க்ரோத், ஒவ்வொரு வருஷமும் அட்லீஸ்ட் எனக்கு 1% கம்பெனி டிவிடெண்ட் ஈல்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். ஸோ இங்கேயும் 1% போடுவோம் டிவிடெண்ட் ஈல்டு. டிவிடெண்ட் பெர் ஷேர் அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 3 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்கணும் ஒரு கம்பெனி. ஓகேங்களா. ஃபேஸ் வேல்யூ நான் வந்து 5 போடுறேன். அதாவது இப்போ நீங்கள் 1 போடலாம். 1 போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 20 ஸ்டாக்ஸ் கிடைக்கும். 1 ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் 5, 10லாம் பார்த்து வச்சுக்கலேன், அந்த கம்பெனிக்கு வந்து லாங் டேர்மில் ஸ்ப்ளிட்டு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஃபேஸ் வேல்யூ குறைஞ்சி ஸ்ப்ளிட்டு கொடுத்துட்டாங்கன்னா ஃபேஸ் வேல்யூ குறைஞ்சிட்டே வரும். ஸோ 1 வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணுறது வராது. ஸோ போனஸ் இந்த மாதிரிலாம் வரலாம். அகெயின் ஸ்டார்டிங் பண்ணும்போதே நம்ம வந்து ஃபேஸ் வேல்யூ கொஞ்சம் ஹையாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், அவ்வளோதான். இப்போ இன்ஃபோசிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 5 இருக்கும். பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் இதெல்லாம் 5ல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் வேல்யூ கம்மியாகவும் இருக்கலாம், தப்பு கிடையாது. பட் நம்ம வந்து 1 வச்சுக்கிறோம் பார்த்திங்களா. ஸோ 20 ரிசல்ட் நம்மக்கிட்ட இருக்குது. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டாப் பெர்ஃபார்மிங் கம்பெனிஸ், க்ரோத்து
ப்ளஸ் உங்களுக்கு டிவிடெண்ட் நல்லா கொடுக்குற கம்பெனி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டிவிடெண்ட் பெர் ஷேர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆபாட் இந்தியாவில் 325 ரூபா கொடுக்குறான். ஆவரேஜாக அவங்க கம்பெனி வந்து 17%, 9% வந்து எவ்ரி இயர் இருக்குது. ப்ராஃபிட் மார்ஜின் எல்லாம் நல்ல கம்பெனி இது. உங்களுக்கு டிவிடெண்ட்டும் நல்லா கொடுக்குறான், இது பண்ணுறான். ஆனால் என்னென்னா உங்களோட கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதான் பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ 25,000 இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ். இந்த 25,000 உங்களுக்கு எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்குறாங்களுக்கு 325 ரூபா கொடுக்குறான். அது எத்தனை தடவை கொடுக்குறான்னு நம்ம டீட்டெயிலாக போய் பார்க்கணும். ஸோ நீங்கள் போயிட்டு எத்தனை தடவை டிவிடெண்ட் கொடுக்குறான், குவார்ட்டர்லி கொடுக்குறானா, வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறானா, இதெல்லாம் பாருங்கள். இது பேசிக்கலாக 1 இயருக்காக தான் இருக்கணும். இப்போ ஆர்இசி பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் பெர் ஷேர் பார்த்தீங்கன்னா 12 ரூபா 60 காசு. ஒரு வருஷத்துக்கு 12 ரூபா கொடுக்குறான். அப்போ ஆல்மோஸ்ட் எஃப்டியோட ஜாஸ்தி இல்லைங்களா? ஸோ இதோட க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா சூப்பர் க்ரோத். இப்போ ஆர்இசி கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் எப்படி க்ரோத்தாக இருக்குதுங்களா ஸ்டாக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், செம க்ரோத் இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி நல்ல ஸ்டாக்லாம் இருக்குது. நீங்கள் பிக் பண்ணுறது பார்த்து பிக் பண்ணணும், ரேண்டமாக பிக் பண்ணக்கூடாது. இப்போ எல்லாமே ஹையில் இருக்குது. இப்போ போய் நீங்கள் எல்லா ஸ்டாக்லேயும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ ஆல்ரெடி மார்க்கெட் செம பீக்கில் இருக்குது. பணத்தை பத்திரமா வச்சுருங்க. மார்க்கெட் இறங்கிச்சுன்னா நல்லா விழுந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்டாக்லலாம் நீங்கள் போய் ஆட் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டில் உங்களுக்கு அதிகமான ரெவன்யூ, அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும். டிவிடெண்ட்டும் கிடைக்கும், ஸ்டாக்கும் க்ரோ ஆகும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, மைண்டை வந்து ஓப்பனாக வச்சுக்கோங்க. ஹேர்டு மென்டாலிட்டி மட்டும் ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணாதீங்க. ஒருத்தன் வந்து டிவிடெண்ட் ஸ்டாக்கே மோசம்னு சொல்லுவான், அப்படி நினைக்காதீங்க. ஒருத்தன் வந்து க்ரோத் ஸ்டாக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னுவான், அதையும் நம்பாதீங்க. நீங்கள் திங்க் பண்ணுங்கள். உங்களோட ரிஸ்க் அப்பிடேட் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். உங்களோட போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பணம் எவ்வளோ முக்கியன்றதை புரிஞ்சுக்கோங்க. அவசரமான பணம் தேவையா, இல்லை நீங்கள் லாங் டேர்ம் இந்த பணம் எனக்கு கையில் இல்லாட்டினாலும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஸோ இந்த மாதிரி பல மைண்ட் செட் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் உங்கள் போர்ட்ஃபோலியோ டிஃபைன் பண்ணுங்கள். ஸோ பேசிக்கலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோவாக இருக்கணும். டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் இருக்கணும், க்ரோத் ஸ்டாக் இருக்கணும், டெட் ஸ்டாக்ஸ் இருக்கணும், லிக்விட் ஃபண்ட்ஸ் இருக்கணும், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பல விதங்கள் இருக்குது, பல காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து மைண்ட்ஃபுல்லாக யோசித்து உங்களுக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணணும். உங்களுக்கு நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை மறக்காமல் அமைக்கிடுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கேன், அதை இங்கிலீஷில் போட்டிருக்கேன் நான். த ஷெப்பர்ட்ஸ் ஜர்னி டு ப்ராஸ்பரஸ் வெல்த் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு, ஷெப்பர்ட்ஸ் கைட் டு ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு போட்டிருக்கேன் நான். இந்த புக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்கி படிக்கணும். இதில் ரொம்ப சிம்பிளான போட்டிருக்கேன் நான், ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. இதுக்கு லிங்க் நான் கீழே போடுறேன். நன்றி.